வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல்ல இருந்து பிரகாஷ் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பல விஷயங்கள் பல ஆச்சரியங்கள் கொடுக்கிற ஒரு பயணத்துலதான் இருக்கும். அதனோட பாதையில தான் இருக்குங்க. சரி, என்னென்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை மேல இருந்து நம்ம கீழே பார்க்கும்போது வைகை ஆறு அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு போறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மலை மேல 500 வருஷத்துக்கும் அதிகமான ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இப்ப புதுப்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த சிவன் 500 வருஷம் பழமையானதுங்க. சரி, அடுத்ததா என்ன, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கும் அதிகமான தமிழ் கல்வெட்டுகள் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அவ்வளவுதானவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அது போகவுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமர் பாதம் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அவ்வளவுதானவா? இல்லைங்க, எப்பவும் முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமணர்கள் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் ஒரு பெரிய குகை இருக்குங்க. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர் மலையில தாங்க இருக்கோம். நம்ம சித்தர் மலைக்கு போற நேர் பாதையில தான் இருக்கோம். இது ஒரு இட்டேரி தடங்க. சித்தர் மலைக்கு 2 வழித்தடங்கள் இருக்கு. ஒண்ணு இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற பாதைங்க. இது கல்யாணிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து அப்படியே நேரா போனோம்னா கரடுமுரடான மலைப்பாதையில ஏறக்கூடிய பயணம். இன்னொரு வழி திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில இருந்து வரும்போது நம்ம படிக்கட்டு வழியா வர்ற பாதைங்க. அது ஒரு 1200 படிக்கட்டுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம மலையோட அடிவாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்க பாதை எப்படி இருக்குன்னு. நம்ம போற வண்டி என்ன ஒரு ஷேக் ஆகுதுன்னு பாருங்க. தடதான் ஆடுது நம்ம வண்டி. லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகிற மாதிரி அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்காரு. நம்ம முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளவு விஷயங்களும் இந்த மலையில இருக்குங்க. ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு சைடு பாத்தீங்கன்னா நல்ல பச்சையா இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பாறையா இருக்கு. இருட்டிட்டு இருக்கு. மெயினா நம்ம போற டைம்ல ஒரு ஜீவராசிகளும் அந்த ஏரியால இல்ல. பட் கீழே நம்மளுக்கு பாதுகாப்பாவும் நம்மள மேல போயிட்டு வர்றதுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் ஒரு கடவுள் இருக்காருங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாங்க, நமக்கு துணை கருப்புசாமி கோவில். அந்த கோவில் இருக்கிற கருப்புசாமி தான். இவரை நம்ம கும்பிட்டு இவரோட துணையில தான் மாலை நேரம் இருட்டுற டைம்ல தான் நம்ம இந்த மலை ஏற போறோம். வாங்க இந்த மலையில என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மலை ஆரம்பிக்கிற காட்சிகள் இதுதாங்க. ஓரளவுக்கு நல்லாவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கல்லெல்லாம் போட்டு ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச தூரம் அப்படிதான் பாதை போகுது. 2 பக்கம் ஓரளவுக்கு மரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கங்க அப்படியே படிக்கட்டுகள்லாம் ஓரளவுக்கு அமைச்சிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். முள் மரங்களா இருக்கு 2 பக்கமே. ஆனா இங்கிருந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கு மேல அமைக்க முடியல போல இருக்கு. நம்ம அப்படியே இந்த படிக்கட்டு பாதையில தாண்டி இந்த கரடு முரடான இந்த மலைப்பாதையில ஆரம்பிக்கிறதுங்க போயிட்டு இருக்கோம். நமக்கு அந்த தூரத்துல தெரியுது இல்லைங்களா, ஏரோ மார்க், அதுதான் நமக்கான வழிகாட்டி. மேல அங்க எங்கேயோ போற மாதிரி இருக்குன்னு தோணுது. பார்ப்போம். இந்த மலையை பத்தி சுத்தமா எந்த ஐடியாவும் கிடையாதுங்க. நான் ஒரு பெரிய பயணத்துல இருந்தேன். அதுக்கு முடிச்சு வைக்கிற பயணமா தான் என்ன இந்த பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த இடத்துல அந்த கரடு முரடான பாதை முடிஞ்சு நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து
இங்க இருந்து இந்த பாறை படிக்கட்டுகள்ல நம்ம அப்படியே மேல ஏறணுங்க. பார்த்த கம்பிகள்லாம் போட்டு நமக்கு நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அருமையா ஒரு வியூ கிடைக்குது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி குட்டு குட்டா மலைகள் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம்னு பாருங்களேன். அப்படியே இந்த கம்பிகளை பிடிச்சி அப்படியே நடக்கலாம். ஈஸியா தான் இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஒரு 1 லிட்டர் தண்ணி பாட்டில அதை எடுத்துட்டு போகணும். இந்த பாதை அப்படியே போது வரும், மேல வரைக்கும் இங்கே போகுது. நான் போன டைம் கொஞ்சம் வெயிலா இருந்ததுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த போற புல்லு மற்ற செடி கொடிகள் எல்லாம் காஞ்சி கிடக்குது. இப்ப மேபி நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பச்சையா இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் காடு மாதிரி இருக்கு, என்னன்னு பாத்துருவோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த மலையோட மேல் முகப்பு மாதிரி தெரியுது. சரி, அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு. அது கீழே பார்த்தா ஏதோ பொந்து மாதிரி இருக்கு. சரி வாங்க போவோம். ஓகே, இதுதான் அந்த பெரிய பாறைங்க. சரி, இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சரி வாங்க, எனக்கும் தெரியாது, போய் பார்ப்போம். இங்கேயும் அப்படியே அந்த கம்பிகள் நட்டிருக்காங்க. நம்ம அப்படியே அந்த பெரிய பாறைக்கு முன்னாடி போறோம். இந்த இடத்துல படிக்கட்டுகள்லாம் அருமையா பண்ணி வச்சிருக்காங்க. தீப ஏத்துற ஒரு தூண் வச்சிருக்காங்க. அதை தாண்டி போனா என்ன இருக்கு? ஓ, இதுதான் அந்த ராமர் பாதம் போல இருக்குங்க. ராமர் பாதத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த குகைக்குள்ளார போறோம். நல்லா விஸ்தாரமா இருக்குது அந்த குகை. ஆனா இருட்டா இருக்கு. வச்சிருக்கிற வெளிச்சத்தோட உதவியில தான் வந்து உங்களுக்கு வெளிச்சமா தெரியுது, இல்லைன்னா இருட்டா இருக்கு. ரொம்ப வாடையா இருக்குங்க இந்த குகை. அங்கங்க பாத்தீங்கன்னா பூஜை ஜாமான்களோட மிச்சங்கள் போட்டு வச்சிருக்காங்க. இங்கேயுமே வந்து பூஜை பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம். அப்படியே ஒரு பொந்து மாதிரி இருக்குது. இந்த இடத்துலதான் வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்ததாகவும் ஒளிஞ்சிருந்ததாகவும் அப்படின்னா சொல்றாங்க. அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கேயும் அவ்வளவுதான், டெட் எண்ட் தான். ஒரு பெரிய பாறை கீழே இந்த மாதிரி இயற்கையா அமைஞ்சிருக்கிற ஒரு பொந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க அங்கங்க கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரியான ஒரு கேப்பும் இருக்கு. சரி, அப்படியே நம்ம தலையை தூக்கி மேல பார்த்தோம்னா அங்கங்க அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது அப்பவே வரைஞ்சதா இல்ல இப்ப ஏதாவது வரைஞ்சதான்னு கரெக்டா தெரியல. பாருங்க, நிறைய வண்ணங்கள் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே வெளியில வர்றோம். நிறைய உங்களுக்கு இந்த பேட்ஸ் இருக்குதுங்க. இந்த பேட்ஸோட எச்சங்கள் மிச்சங்கள் வந்து ரொம்ப வாடகை கொடுக்குது. நம்ம ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. வவ்வாலுகளுமே அங்கங்க கத்துதுன்னு கூட சொல்லலாம். அப்படியே வெளியில வந்துட்டோங்க. இந்த குகையில தான் இங்க வந்து 2000 வருஷ பழமையான தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் சாரி, பட் அதை இருட்டுல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. என்னோட சேர்ந்து நீங்க அந்த குகையும் குகைக்கு முன்னாடி இருக்கிற ராமர் பாதம், என்னால அந்த தமிழ் எழுத்துக்களை காண்பிக்க முடியல, பட் மற்றதெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பகுதியை நோக்கி நம்ம அப்படியே அந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம தொடர்ந்து போறோங்க. வாங்க சேர்ந்து பார்ப்போம். நம்ம அப்படியே அந்த கம்பி வழியா மேல ஏறுறோம். இப்ப வந்து சூரியன் ஃபுல்லாவே அஸ்தமனம் ஆயிடுச்சுங்க. அந்த கொஞ்சோண்டு வெளிச்சத்துலதான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம்.
என்ன இருட்டாகுங்கிறது டெஃபினட்டா தெரியல. ஆனா இந்த கம்பி ஏறிட்டா மலை மேல போன மாதிரிதான் எனக்கு தோணுது. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது பாருங்களேன், அப்ப தெரிஞ்சதுக்கும் இப்ப தெரிஞ்சதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. மறுபடியும் ஒரு ஏரோ மார்க் போகுது. இந்த ஏரோ மார்க் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னு கரெக்டா தெரியல. பாப்பா எங்கதான் போகுது அப்படின்ட்டு. சரி, அப்படியே நம்ம முன்னோக்கி போறோம். அங்கங்க மரங்கள்லாம் இருக்கு. அப்படியே ஒரு ரோடு மாதிரி கூட இருக்கு. ஓகே, இதுதான் அந்த கோயிலா இருக்குங்க. சிவன் கோவில், சித்த மகாலிங்கேஸ்வரர் கோயில். 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த ரைட் சைட்ல பார்த்தா புதுசா பில்டிங் எல்லாம் இருக்கு. இந்த முன்னாடி இப்ப பாக்குறீங்களா, இந்த கோயில் தான் அந்த 500 வருஷத்துக்கும் பழமையான கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த கோயில எதுக்கு சித்தர் கோயில் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்கள் இந்த கோயில்ல இருக்கிற மூலவருக்கு பின்னாடி மேற்கு புறம் நோக்கி அமர்ந்து அரூபமா வழிபாடு செஞ்சு வர்றதால இந்த மலைக்கு சித்தர் மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கிற கோயில் இருக்கிற மூலவர் மேற்கு நோக்கியும் ஆவுடை வலதுபுறமா இருக்கிற இந்த கோயிலோட ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பக்கத்திலேயே பாலம்மன் கூட இருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்குதுங்க இந்த கோயில் பார்க்கவே. நம்ம கோயில் பார்த்துட்டு நம்ம பின்னாடி பக்கமா போறோம். அங்க என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம போன டைம்ல கோயில் பூட்டி இருந்தங்காட்டி நம்ம உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாறை கீழே இயற்கையா சேகரிக்கப்பட்ட தண்ணி இருக்கு. இதை பூஜைக்கு தான் கண்டிப்பா பயன்படுத்துவாங்களா இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் பச்சையா இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல தண்ணி இருக்குதுங்கிறது கொஞ்சம் பாக்குறதுக்கே ஒரு அதிசயமா இருக்கு. சோ நம்ம அப்படியே அதை கடந்து வெளியே போகும்போது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த சர்ப்ப மாதிரி வர்ற வைகை ஆத்து தண்ணி, வைகை ஆறு, அதுதான் பாருங்க. அது எப்படி பாம்பு மாதிரி போகுதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு காமிச்சதுல 2-3 விஷயங்கள் சொல்லியாச்சு. அட்டகாசமா இருக்குதுங்க. மேல அப்படியே அங்கங்க தள்ளி தள்ளி பாருங்க, குட்டு குட்டா மலைகள் இருக்கு. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த கோயில் நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியுது. இந்த கோயிலுக்கு அமாவாசைக்கெல்லாம் ஓரளவுக்கு கூட்டம் வருது போல இருக்குங்க. மத்த டைம்ல கூட்டம் வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்க அந்த டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பக்தர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க போல இருக்குங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல எல்லாம் வரலாம். மேல ஓரளவுக்கு வசதிகள் இருக்கும் போல இருக்கு. ஸோ நீங்க அமாவாசை, சித்ரா பௌர்ணமி கண்டிப்பா வரலாம். மறுபடியும் இங்கிருந்துமே மேல போகுதுங்க. மேல ஒரு தீபம் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இருட்டாச்சு, அதனால நான் அங்க போலீங்க. விசேஷ நாட்கள் மட்டும் அங்க தீபம் ஏத்துவாங்க போல இருக்கு. ஸோ நான் அதை தவிர்த்துட்டு நான் அப்படியே கீழே இறங்கலான்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேட்டுப்பட்டி வழியா வரும்போது 1200 படிக்கட்டுகள் வர்ற பாதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வழியுமே இருக்குங்க. இது நான் மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குன்ட்டு. பட் அந்த வழியா வந்தா படிக்கட்டு வரலாம். நம்ம சூஸ் பண்ணி வந்த வழியா வந்தா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கும். அருமையான ஒரு மலை ஏற்றங்க. என்ன, நம்ம சிவனை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியல. பட் பரவாயில்ல, நம்ம மேல இருந்த ஒரு சூழ்நிலையும் அமைதியான ஒரு ரம்யமான இடம், அப்படியே அட்டகாசமா ஆர்ப்பரிப்பு இல்லாம அமைதியா வர்ற அந்த காத்து பாருங்க, என்னோட முடியெல்லாம் கூட ஆடுது. சூப்பரா இருக்குங்க. மேல யாருமே இல்லை. நான் போன டைம் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது என்னோட பெரிய பயணத்தோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி முத்தாய்ப்பா அமைஞ்ச ஒரு பயணங்க. நம்ம மறுபடியும் அப்படியே அதே வழியில கீழே இறங்குறோம். ஏன்னா நம்ம வண்டி இங்கதான் நிறுத்திருக்கோம். அதனால நம்ம அந்த படிக்கட்டு பாதை வழியா போக முடியாது. நீங்களே பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டுற டைம் நல்லாவே ஆயிடுச்சு. அப்படியே கடகடன் ஏறுறோம். பாருங்க, இருட்ட உங்களுக்கு தெரியும். நான் வரும்போது ஏதோ ஒரு மிருகம் கூட பூச்சிங்க, அது நரின்னு நினைக்கிறேன். டார்ச் அடிச்சுங்காட்டி அது அப்படியே போயிடுச்சு. ரொம்பவே எனக்கு இந்த பயணம் திருப்தி கொடுத்ததுங்க. ஏன்னா ஒரு பெரிய பயணத்தோட கடைசி பயணமா இருந்தது. அதே மாதிரி டக்குன்னு ஏறிட்டேன். அதாவது 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க எனக்கு ஏறதுக்கு. இறங்கறதுக்கு அதுல பாதி டைம் தான் ஆச்சு.
கீழே வந்தோடனே போய் பாருங்க, கருப்புசாமி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பயணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த மலைக்கு நீங்க கண்டிப்பா போங்க. அமாவாசை சித்ரா பௌர்ணமி போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.